ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ChatGPTயை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு துல்லியமாக சொல்லிக் கொடுக்குறேன். பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து ChatGPTயை வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. அதுவும் ஏசியா காம்போஸ் இண்டெக்ஸ் இந்த சார்ட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இன்னும் இது துல்லியமாக அட்வான்ஸாக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ நம்ம ChatGPT செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேரபோலிக் இண்டிகேட்டர், RS இண்டிகேட்டர், ஆசிலேட்டரி இண்டிகேட்டர். சரிங்களா? இந்த 3 இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சார்ட் கேப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா 13, 13:05 அப்படின்னு இருக்குன்னா அது வந்து 13, 13 to 10 அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கேப் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 3 இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏசியா காம்போஸ் இண்டெக்ஸ் இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை அப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம ChatGPT ஆப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நாம் இப்போ வந்து மணி வந்து 1:04 ஆகுது. நம்ம 1:06ன்னு சொல்லி வச்சு மார்க்கெட் பை போகுமா செல் போகுமான்னு சொல்லி நாம் ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்குறோம். சரியா? 1:06 மணிக்கு நம்ம என்ன போகும் அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ChatGPT அதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ஸ், ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் சார்ட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி ஸ்ட்ராங்காக அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும் பாருங்கள். ஸோ வந்து பை போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கன்சிடர்ட் பை வந்து ஷார்ட் டைம் வந்து பை போகும் சொல்லியிருக்கு. ஆனால் சம்டைம் ரிவர்சல் ஆகவும் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ கண்டினியூவாக அப் போணுச்சுன்னா பை போகும். சம்டைம் ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆச்சுன்னா செல் போகவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. சரி, நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ 1:06க்கு நம்ம 1:06க்கு தான் நம்ம மார்க்கெட் வந்து பை போகும்னு சொல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் வந்து செல் போகுது. சரிங்களா? பை இந்த இடத்துல பை வந்துச்சுன்னா நம்ம பை கொடுத்துருக்கணும். ஆனால் செல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு 1:05. நம்ம 1:06ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், செல் ஆர்டர் எடுக்கணும். சரிங்களா? சிக்னல் வந்து பை சிக்னல் தான் கிடச்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிவியூ கேண்டிலை பார்க்கணும். ப்ரிவியூ கேண்டில் வந்து ரெட் கலரில் வந்திருக்கு. ரெட் கேண்டில் செல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னாகும், அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து செல்லு கொடுக்கணும். சரிங்களா? பை வந்துருந்துச்சுன்னா பை கொடுத்துருக்கணும். ஸோ சார்ட் அனலைஸ் படி பை தான் போகணும். ஆனால் அதுக்கு ப்ரிவியூ கேண்டில் வந்து செல் போயிருக்கு. அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிவியூ கேண்டிலை செக் பண்ணிக்கோங்க. சம்டைம் ரிவர்சல் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது, செல் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே போல் நான் வந்து இங்கே மார்க்கெட்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறி இருக்குது. சரிங்களா? ரிவர்சல் ஆகிருக்கு, செல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து 1:06க்கு வந்து செல் ஆர்டர் எடுத்தேன். அங்கே சிக்னல் பை சிக்னல் கிடச்சி. ஆனால் நான் பை கொடுக்காம அங்கே செல்ஸ் கொடுத்துருக்கேன். காரணம் ப்ரிவியூ கேண்டில் வந்து ரெட் கலர் வந்திருக்கு. ஸோ க்ரீன் வந்திருந்தால் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், கொடுத்த சிக்னலுக்கு பை கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஓகே, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓகே மறுபடியும் அடுத்தும் உங்களுக்கு இன்னொரு டெமோவும் காட்டுறேன். ஸோ மறுபடியும் ஒரு சிக்னல் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு கேண்டில் முடியிட்டு ஓகே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன். சரி, மறுபடியும் அந்த ஆப்பில் பேஸ்ட் பண்ணி நான் கொஸ்டின் கேட்குறேன். 1:09க்கு 1.9க்கு மார்க்கெட் வந்து செல் போகுமா பை போகுமான்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ மணி வந்து 1.07. சரிங்களா? 1:07 1:09க்கு என்ன போகும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுவும் மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டை அப்சர்வ் பண்ணி சொல்லும் அதுக்கு ஆன்சர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஸோ பாருங்கள், செல் போகும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து செல் கண்டிஷனில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. அதனால் செல் போக அதிக சான்சஸ் இருக்குது. செல் போகும் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் 1 செல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு.
ஸோ நாமளும் அதே போல் செல்லு கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிவ்யூ கேண்டிலை நம்ம செக் பண்ணோம். ப்ரிவ்யூ கேண்டிலும் ரெட் கலரில் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் வந்து செல் போகும். சரிங்களா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொடுத்த சிக்னல் செல்லு தான். அதே போல் ப்ரிவ்யூ கேண்டிலும் செல்லு தான் போகுது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டனால கரெக்டாக அடுத்த சிக்னல் நம்ம வந்து 1:09க்கு 1:09க்கு வந்து நம்ம வந்து செல் கொடுக்க போகிறோம். சரியா, ஓகே ஓகே செல் ஆர்டர் கொடுத்துட்டேன். பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் டிலே ஆகுது. ஸோ கண்டினியூவாக தொடர்ச்சியாக இனி லைவ் வீடியோஸ்லாம் நாங்கள் போடலான்னு இருக்கோம். லைவ் கிளாஸஸ்லாம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு சிக்னல்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர், ஸோ இன்னும் பர்சனல் சப்போர்ட், வித்ட்ரால், அப்புறம் டெபாசிட், இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், உங்களுக்கு எதுவும் பர்சனலாக சப்போர்ட் பண்ணணுன்னா ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எங்களுடைய மெம்பர்ஷிப் எங்களுடைய கிளைண்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் அதிகமாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து சமமாயிட்டு, ஸோ ஈக்குவல் ஆகிட்டு. ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து இப்போ வேல்யூ, அதாவது வால்யூம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 50ன்னு இருக்குது. ஸோ 60க்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் வால்யூம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சமமாயிட்டு. ஆனால் நம்ம கொடுத்த சிக்னல் கரெக்டு தான். ஓகேவா, ஸோ மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பேஸ்ட் பண்ணி கேட்போம், கொஸ்டின் கேட்போம். ஸோ 1:12க்கு மணி வந்து இப்போ வந்து 1:10 தான் ஆகுது. 1:12க்கு என்ன போகும்னு சொல்லி மறுபடியும் நான் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லுதுன்னா பையிங் ப்ரெஷர் வந்து வீக்காக இருக்குது. ஸோ செல்லு தான் போக அதிக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் சொல்லியிருக்கு. ஸோ வந்து செல் போகும்னு சொல்லியிருக்கு. பெட்டர் ஆப்ஷன் செல். சரிங்களா, செல்லுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிவ்யூ கேண்டெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கு. சம்டைம் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, ஸோ நான் கன்ஃபார்ம் இதில் பை வந்தாலும் செல் வந்தாலும் நான் இந்த வாட்டி செல்லு தான் கொடுக்கலான் இருக்கேன். சரிங்களா, செல் கேண்டில் ப்ரிவ்யூ கேண்டில் 1:11க்கு செல் வந்தாலும் சரி பை வந்தாலும் சரி நான் 1:12க்கு செல்லு தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இது லாஸோ பை வின்னோ பார்க்கலாம். ஸோ 1:11க்கு வந்து செல்லு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் அடுத்த வந்து நம்ம அடுத்து 1:12க்கு செல்லு கொடுக்கலாம். ஆனால் அங்கே வந்து பை கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே ஓகே நான் செல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ராங் டிசிஷன் தான். ஏன்னா கன்ஃபார்மாக வந்து ப்ரிவ்யூ கேண்டில் வந்து செல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆனால் வந்து க்ரீன் கேண்டில் பை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இது ராங் டிசிஷன் தான். சரிங்களா, ஸோ ஓகே வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் தொடர்ச்சியாக வரும். ஸோ இந்த ஒலிம் ட்ரேட் மட்டும் இல்லை, ஸோ ஃப்யூச்சரில் ஃபோரெக்ஸு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி வீடியோஸும் கண்டினியூவாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் வீடியோஸ் லைவ் கிளாஸஸ்லாம் ஃப்யூச்சரில் எங்களுக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கான ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக கண்டினியூவாக நாங்கள் வீடியோ பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுடைய கிளைண்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய கிளைண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ காரணம் ரீசன் என்னென்னா ப்ரிவ்யூ கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம பண்ண செல்லு சிக்னல் தான் வந்துருந்து. ஆனால் ப்ரிவ்யூ கேண்டில் வந்து பை கேண்டில் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணது ராங்காக இருக்குது. டிசிஷன் ராங். சரிங்களா, ஸோ ப்ரிவ்யூ கேண்டில் வந்து செல் வந்திருந்தால் நம்ம இப்போ கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம கொடுத்த சிக்னல்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். சரி ஓகே, உங்களுக்கு தெரியட்டுமாயிட்டு தான் நான் காட்டினேன். சரி, மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா,
ChatGPTல பேஸ்ட் பண்ணி இப்போ மறுபடியும் கேட்குறேன். 1:15க்கு மார்க்கெட் என்ன போகும்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இப்போ சைடு வேல போயிட்டுருக்கு சொல்லி நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஸோ அது போல் என்னென்னா அக்ரெசிவ் பிளேன்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லியிருக்கலாம். அதாவது பை கேண்டில் வரும், பை தான் போகும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ப்ரிவ்யூ கேண்டிலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டிசிஷன் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ உண்மையாகவே இங்கே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது பாருங்கள். ஸோ 1:15க்கு என்ன போகும்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டோம். 1:14க்கு வந்து செல் போகுது. அப்போ நம்ம வந்து இதில் 1:15க்கு பைன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம பை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரிவ்யூ கேண்டில் வந்து செல் வந்திருக்கு, ஸ்ட்ராங் செல், மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகி செல் போயிருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம செல் ஆர்டர் எடுக்கணும். சரியா? 3000 வச்சு செல் ஆர்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ போன ட்ரேட் 1000 லாஸ் ஆகிடுச்சு. அதை ரெக்கவரி பண்ணுற விதமாக 3000 அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி செல் ஆர்டர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ டெய்லி ஒரு 1 ஆர் 3 ட்ரேட்ஸ் எடுங்க. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நல்ல டைம் கேப் விடுங்க. சரிங்களா? ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஓவர் ட்ரேட் பண்ணாங்க. ஸோ 1 ட்ரேட் ஆர் 2 ட்ரேட் ப்ராஃபிட் கிடச்சுன்னா ஸோ ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்களுடைய கிளைண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ சிக்னல்ஸ் கொடுக்குறோம், எங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம். ஸோ பர்சனலாக நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வித்ட்ராவல், டெபாசிட் எதுவும் இஷ்யூஸ் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் எங்களுடைய கிளைண்ட்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராஃபிட் கிடச்சிட்டு ஸோ இங்கே பாருங்கள், பை எடுங்க, பை டிசிஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில், அதாவது 1:14க்கு நம்ம பார்த்தோம். அந்த டைமில் அந்த கேண்டிலை என்ன பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா சம்டைம் க்ரீன் கொடுங்க, சம்டைம் ரெட் வந்துச்சுன்னா மாறுங்க. அதாவது கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. சரியா? ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணதில் ப்ரிவ்யூ கேண்டில் வந்து ரெட் கலர் வந்துச்சு. அதனால் நம்ம மாற்றி பைக்கு பதில் செல்லு கொடுத்தோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட்ஸ் எதுவும் இருந்தால் என்னோடய டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.